குடிக்க இறங்குடா. சுண்ட கஞ்சி சோறுடா, குடும்ப கருவாடுடா, ஓலமினு காலுடா, வீட்டுக்கு போற நீ போய் எங்க போனா அதை பத்தி கவலை கிடையாது. கம்பள மாணவத்தை 4,80,000 அந்த பழத்தை கட்டிட்டு உக்கால போய் நீ எங்க போனா போட உன் பொண்டாட்டிய வச்சுக்கந்தால குத்த உன் பொண்டாட்டிய நாளைக்கு காஞ்சிபுரம் மீனாட்சி ஆஸ்பத்திரி பக்கத்துல உத்தரமாகத்துல அது நடக்கும். சொன்னா அவங்க அக்கா தங்கி வச்சு நாட்டாடுறா என் பொண்டாட்டி வச்சு கூட்டாடுறாங்க என் பொண்டாட்டி வச்சு கூட்டாடு அதெல்லாம் இருக்குது. அப்ப நான் சொல்லிட்டேன் அவா என் பொண்டாட்டி வந்து ஆடுவா சரி போட மாட்டோம். நல்லா ஊரா வர கறி குழம்பு முக்கியமா சாப்பிடுறேன். இந்த தொழில் விட்டா தொழிலா தெரியாது. இனிமே சாப்பாட்டுக்கு என்னப்பா பண்ணுவேன்? இந்த ஊரு தலைவரை பார்த்து கால கையில ஊழுது ஐயா ஒரு சாராய காலை வச்சுன்னு போயிச்சுக்கிறேன். சாராய கடை வச்சுன்னா அது போலீஸ் தான் வரும். போலீஸ் கட்டு கூட அடி வாங்கலாம். ஆனா உங்ககிட்ட அடி வாங்க முடியலாம். எறும்பு கட்டா மேலே எப்படி நம்ம நாக்கடிக்கலாம். அந்த வாய்மணி செம்மணி கோயிலுக்கு அதே சரி போட்டோம். சாராய கடை வைக்கிறேன். நீ போயிடு. நான் என்ன பண்ணுறது? சாதனையா கடை வச்சு போட்டுக்கிறேன். எனக்கு அப்ப உனக்கு என்ன வேலை? எனக்கு விற்கிற வேலை. எனக்கு நக்கற வேலை. அப்ப நான் என்ன நக்கற வேலை? நக்கற போய் மாட்டாங்க. அப்ப எங்க ஆபரேட்டருக்கு அவர் பொறுப்புறேன். தங்கச்சி அக்கால ஆமா என்ன அடிக்கிறான் அவங்க அம்மா சிலுக்குடா. எங்க ஆத்தா சிலுக்கா போன நீ மட்டும் இல்ல உன்னோட அமைய கூப்பிடு.
சூரிய கலசம் இருக்குது. வேலை கிடையாது. ஆமாண்டா, நானும் என்னுடைய கணவர் கலந்து பேச போறேன்டா. கலக்குறீங்க, கலக்கத்தான் கலக்குறோம். திட்டமா பண்ணி கலக்குறீங்கம்மா. கணவன் மனைவி இருவரு. யாருமே இருக்கக்கூடாது. இங்க யாருமே இருக்கக்கூடாது. தாயி நல்லது. பெரியவர்களுக்கு நாடக கலாச்சாரிய அத்தனை கலவரம் அன்பர்களுக்கும் எங்கள் நாடகம் நடத்தினார். நடந்து கொண்டிருக்கும் நாடகம் கன்னி தாயின் திருமணம் என்ற நாடகம் நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இப்பொழுது நடக்கின்ற காட்சியானது மன்னர் மகாராணி கணவன் மனைவி இருவரும் அந்தரங்க பேச வேண்டும் தன்னன் தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரே கட்டளைக்கிணங்க இந்த நாடகம் இதோடு முடிவென்றது. நல்ல வகையான சாப்பாடு போற கண்ணுக்கு ஏன்டா உனக்கு எது எதுன்னு தெரியாது. உனக்கு என்ன சொல்லி தப்பு கிடையாது. கொண்டாட்டிக்கு மாமியாருக்கு வித்தியாசம் அவங்க வரும்போது பாரு 7 மணிக்கு வரத்தோம்னா 8 மணிக்கு யாரும் இருக்கக்கூடாதுன்னு நீங்க இருவரும் இருக்கக்கூடாது. ஓ நாங்க இருக்கக்கூடாது. ஆமா இருந்தா என்ன ஆகும்? ஒரே புள்ள சாமி ஜெயப்படுத்த கதை நாக்கி சதா வந்துக்குது. கேட்கறது நயமா இருந்தது. மொட்டை கையில கத்துற மாதிரி எழுதுவாங்க. பம்புல காட்டி ஏத்துறாங்க. இதுக்கு மிஷின் நாட்டு மகாராணி அப்படிதான் இருப்பா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னது? நம்ம இந்திய அரசியல் சட்டம் ஒண்ணு சொல்லுங்க. என்ன சொல்லுது? 2 வீலர் ஓட்டுறதுக்கு தனி லைசன்ஸ். சரி. கார் ஓட்டுறதுக்கு தனி லைசன்ஸ். சரி. பஸ் லாரி ஓட்டுறதுக்கு தனி லைசன்ஸ். அந்தந்த வாகனம் ஓட்டும் போது அதுக்கு உரிமை இந்தியாவுன்னு சொல்லுது. நீ எல்எல்ஆரே எடுக்காம எப்படி நம்ம காரை ஓட்டுகிற நீ? என் நம்பிச்சிட்டு என்ன பண்ண போற? வெங்காயம் வெட்ட போற. தோல் உருவிக்க மாட்டியா? கன்னிசாமி சொல்லிட்டு போரு. என்ன நடக்குது? ஏய் போடா. எழுந்து போடா. அவனை அனுப்பி நீ என்ன செய்யற? போடா. என்ன அனுப்பி நீங்க என்ன பண்ண போறீங்க? போடா. சாப்பிட போறோம். சாப்பிட போறீங்களா? நான் கோல் அடச்ச போ. போடா. கூடு போடு வாடா. போடா. 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 யாரு போறான்டா? என்னடா? யாரா? டேய் போடா போடா. நீ என்ன கேளு. போடா. அறிவுதா. தங்கப்பதக்கத்தில்
பதக்கத்தின் மேலே பதக்கத்தின் மேலே எதற்காக வரவேற்றது தெரியுமா? எதற்காக? நமக்கிருப்பது ஒரே ஒரு மகன் கதிரவன். வெளிநாடு சென்றவன் படிப்பு முடித்துவிட்டு இந்த வீட்டிற்கு வருகிறார். அப்படியா? ஆமா. என்னங்க இதை கேட்ட உடனே இது கையும் உடனே காலும் உடனே அன்பு ஏய் சந்தோஷமான விஷயம் தான். நம்ம சொல்ற உனக்கு குசு வந்துச்சா? குசு வந்துச்சு. அயலாடு சென்ற பிள்ளை படிச்சுட்டு இது வருவதை செய்கிறா. அப்படியாம்மா? அம்மா குஷ்டம் விடுவாங்க. ஐயோ அப்படியே ஸ்டேஜ் டமல் டமல் கீழ் நீ போயிட்டு தலைமையார் கூட்டிட்டு வா. அப்படியே